ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பாலக் பொரியல் தான் பண்ண போகிறோம். நான் அதுக்கு 2 கட்டு கீரை எடுத்துருந்தேன். அதில் பொரியல் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அதை ரொட்டி கூடயும் சாப்பிட்லாம், சாதம் கூடயும் சாப்பிட்லாம். அதை எப்படி பண்ணணும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கடாயை வந்து கேஸில் வச்சுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு கேஸ். இப்போ நல்லா காஞ்சிட்டு, இப்போ எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டாச்சு. உளுந்தம்பருப்பு, ஒரு உளுந்தம்பருப்பு இதே மாதிரி இன்னொரு இது போட்டுக்கோங்க. 2 இதாக போட்டிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். உளுந்தம்பருப்பு நம்ம எவ்வளோ போடுறோமோ எல்லா பொரியலுக்குமே நல்லாயிருக்கும். நான் எல்லா பொரியலுக்குமே உளுந்தம்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தி போடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட வாடை. இப்போ நம்ம அதை நல்ல கோல்டன் ப்ரௌன் வரும்போது வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் உடனே கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதில் வந்து உப்பு போடணும். அந்த இதில் தெரியல, உப்பு போடுறது வீடியோ வரல, அதனால் நான் உப்பு போட்டிருக்கேன். கீரையை போட்டுட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பெல்லாம் போட்டு நம்ம அதை மூடி வச்சுட்டு வேக விட்டலாம். இப்போ ஏற்கனவே நம்ம கழுவி வச்சுருக்கறனால கீரையிலையும் ஏற்கனவே தண்ணி இருக்கும். பச்சை இலைங்கிறனால எல்லா கீரையிலையுமே தண்ணி இருக்கும். இப்போ இதில் பாலக்கில் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். இப்போ அதை மூடி வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம போட்டாச்சு. உப்பு போட்டு எல்லாமே மூடி வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நல்லா கழுவி வடிகட்டி தான் வச்சுருக்கேன். தண்ணி இருக்குது. கீரையில் உள்ள தண்ணி தான். கீரையில் உள்ள தண்ணி தான் அது. ஜாஸ்தினா தண்ணி எதுவுமே விடலை. அந்த கீரையில் உள்ள தண்ணியிலேயே அது வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் வற்றி இருக்குது. இன்னொரு மட்டும் மூடி வச்சு எடுத்து பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தால் நல்லா ஃபாஸ்ட் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃபாஸ்ட்டாகவே கேஸை வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா வதங்கிட்டு வெந்துட்டு கீரை உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் இது கொஞ்சம் தண்ணி வத்தந்தாண்டி நம்ம வந்து தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய், சீரகம், பூண்டு இதை வந்து அப்படி சும்மா பவுட்ரு மாதிரி திரிச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ அரைச்சி நம்ம அதில் போட்டுக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ அந்த கீரையில் இதையும் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அந்த தண்ணி எல்லாமே வற்றிடும். இந்த கொஞ்சம் தேங்காயும் போட்டோடனே கொஞ்சம் தண்ணி வற்றிடும். இப்போ போட்டாச்சு. அந்த தேங்காவை நல்லா அதில் போட்டுட்டு நல்லா கிண்டி விடலாம். எல்லா இடம் பரட்டி விட்டுட்டு அந்த ஜீரகம் வாடெல்லாம் கொஞ்சம் இதாகும். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடணும். நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லா பொரியல்லையும் நான் போடுவேன், தேங்காய் எண்ணெய் விடுவேன். அதனால் இதுலேயும் தேங்காய் எண்ணெய் விட்ருக்கேன். கீரையில், பீன்ஸு எல்லா காய்களையுமே இங்கே தக்காளி பச்சடியாக இருக்கட்டும், வெண்டைக்காய் பச்சடி எல்லா இதுலேயுமே நம்ம தேங்காய் எண்ணெய் போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இது நல்லா இருந்துச்சு. நான் இது ரொட்டிக்காக தான் பண்ணியிருந்தேன். அது கூட பாலக்கு பருப்பும் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம பண்ணி முடிச்சாச்சு. கேஸ் அணைச்சிக்கலாம். இப்போ நான் இதில் ரொட்டி கூட ஒரு இது ரோல் பண்ணி டேஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்துருந்தேன். இப்போ அதை வச்சு ரோல் பண்ணுறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ரொட்டி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே இதில் நீங்களும் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொட்டி கூடயும் சாப்பிட்லாம், சாதம் கூடயும் சாப்பிடுவோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.